செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதனிலே மரிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம், அவனிதனிலே மரிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே சூரக்கரிசனையுள்ள நிதியே, எருசலேமின் பதியே சூரக்கரிசனையுள்ள நிதியே. அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே. பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. நாம் இப்பொழுது இந்த பெனியலினுடைய குடும்ப முகாமுக்கு ஆரம்பமாக நம்முடைய முதல் ஜெபத்தை இப்பொழுது நம் மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரண்ட் மார்ட்டின் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்கள் மேல் நினைவாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இதோ இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் எல்லோருமாய் ஆண்டவரே இந்த பெனியல் குடும்ப கூடுகையிலே ஆண்டவரே ஒன்று கூட கர்த்தர் கிருபை செய்திருக்காருக்காய் நன்றி. வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேரும், வந்திருக்கிற பிள்ளைகளையும் நீர் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயாண வசதிகளை நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரைந்து நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் மத்தியிலே எங்கள் அன்பு பேராயரை நீர் அழைத்து வந்திருக்கிறாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு இருக்கிற பல பொறுப்புகள் மத்தியிலேயும் ஆண்டவரே, இது எங்களுடைய குடும்பம் என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கிற அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரின் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வருமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களோடு கூட மட்டும் இருந்தது போல இனிவரும் நாட்களிலும் இருந்து ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் கரங்களிலே அனைவரிடத்திலும் இந்த பாட்டு பிரதிகள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் சிறிது நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் இதில் உள்ள பாடல்களை நாம் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.
கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னை நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் மானிரே. சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதினால் மாத்திரமே இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நாம் அனைவரையும் ஆண்டவர் முன்குறித்ததினால் மாத்திரமே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். இது மனுஷனால் உண்டானது அல்ல, ஆண்டவரினால் உண்டானது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை முத்தரித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. 40 வருடங்களுக்கு முன்னதாக ஒருவரை ஒருவர் கண்டு பார்த்தவர்கள் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் பேச ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மாபெரிய தயவு என்று சொல்லலாம். நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு வயதிலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம் எங்கெங்கேயோ ஆடுகளைப் போல அழிந்திருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய பணிக்கு அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய பணியை செய்யக்கூடிய அநேக ஆயர்மார்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள், போதகர்கள் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். இது ஆண்டவருடைய மாபெரிய கிருபை. நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானி, எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உள்ள நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எங்கள் வாழ்வின் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எங்கள் வாழ்வின் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நாம் வீடு இல்லாதவர்களே இல்லை. கர்த்தர் நமக்கு அழகான வீடுகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அழகான வீடுகளிலே நாம் குடியிருந்து கொண்டே இருக்கின்றோம்.
கர்த்தருடைய வருகை மட்டும் அந்த வீடுகளிலே நாம் குடியிருக்க போகிறோம். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த நம்முடைய வீடோ, நம்முடைய உறவுகளோ, நம்முடைய ஒற்றமோ நம்மோடு கூட வரப்போகிறதே இல்லை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு ஒரு நாள் போகும் பொழுது அவைகள் கூட வருவதே இல்லை. நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட நம்மை அழைத்து நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட அந்த பரிசுத்த இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து பாடுவோம். கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, முழுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வண்டை, ஆண்டவர் இயேசு வண்டை, அழகு மாயை இல்லை கிடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகு மாயை இல்லை கிடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அமர்வோம். இந்த ஆலயத்தினுடைய போதகர் ரெவரண்ட் ஜெயக்குமார் கேண்டிடேட் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நீ மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த கூடுகையை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் பேராயரையும் பேராயர் அம்மாவையும் ஆண்டவரே, அவர்கள் செய்த பணியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நிகழ்வு முழுவதுமாக ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால், உமது பரிசுத்த ஆவினால் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளையிலே வாழ்த்தும்படியாக ரெவரண்ட் மின்னி சாரால் பெர்டினி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையை நிகழ்த்துவார்கள். இப்பொழுது உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குமே ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துக்கிறோம். ஏன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஒருவேளை என்ன தெரியலனாக்கா, நான் வந்து விஆர்டி அற்புதராஜ் ஐயா அவர்களுடைய கடைசி மக எல்லாம் 4 பேருமே இன்றைக்கி வந்திருக்கிறோம். உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஸோ ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த கோல்டு வைரங்கள் எல்லாமே இங்கே உட்காந்துருக்கிறீங்க. இந்த வைரங்களுக்கும் இந்த கோல்டுக்கும் இந்த தங்கங்களுக்கும்
வரவேற்பு உரை கொடுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக அது பத்தாது, நமக்கு தேவையும் இல்லை அந்த வரவேற்பு உரைகள். ஏன்னா ரொம்ப அழகாகவே என்னுடைய தகப்பனார் விஆர்டி அற்புதராஜ் அவர்களும் அம்மாவும் எங்களை நல்லாவே பழகி வைத்திருக்கிறாங்க, ஒரு குடும்பமாக இங்கே வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அதே மாதிரி பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற விஆர்டி அற்புதராஜ் ஐயா, என்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களின் சார்பாகவும் முக்கியமாக இங்கே என்னுடைய பெரிய அண்ணன் பிஷப் அவர்கள் முக்கியமாக இது முதல் முறையாக நம்மளுடைய பெனியல் மத்தியிலே வந்து பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்கள், அப்புறம் என்னுடைய சிஸ்டர் கிரீனி, அப்புறம் என்னுடைய பிரதர் பாஸ்டர் ஜோயல், என்னுடைய ஹஸ்பண்ட் ஏப்ரஹாம், எல்லாருடைய சார்பாகவும், அது மட்டும் இல்லை இந்த மீட்டிங்க்கு பின்னால் ஒர்க் பண்ண ஒரு பெரிய உள்ளங்கள், ஜான்சன், அன்பு, அப்புறம் சாலமோன் அண்ணன், இன்பராஜ், வேறு யாருன்னா மிஸ் பண்ணிட்டேன்னா, எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருப்போம். சில உள்ள நுழையும் போதே சிலருடைய கண்கள்லாம் ஒரு கண்ணீரை பார்க்குறோம், சிலருடைய முகத்தில் அத்தனை பெரிய மகிழ்ச்சி. சிலவங்க வந்து சிரிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியல. என்ன யாரா ஒருத்தர் கேட்க வேண்டியதாக இருக்குது, யாரா இருக்கும், யார் அவங்க கேட்டோம், ஓ நீங்களா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோன்னாக்கா கண்டிப்பாக சிலருக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது இல்லாமல் எல்லாமே ரொம்பவும் நல்லபடியாக முடியும்னு சொல்லி நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்து கொள்ளலாம். கண்டிப்பாக நான் இந்த நேரத்தில் எல்லாருமே நம்ம அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துட்ருக்கோம்ல, எல்லோரும் ஏஞ்சி நிற்கலாமா? எல்லாரும் ஏஞ்சி நின்று ஒரு 5 பேரை வெல்கம் பண்ணுங்க. நீங்களே ஒரு 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வெல்கம் சொல்லுங்க. அப்போ கூலாகிடுவீங்க, எல்லாருமே கூலாகிடுவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள வேணாம், கொஞ்சம் வெளியில் அப்படி போயிட்டு வெல்கம் சொல்லுங்க. பார்த்தீங்களா, வெல்கம் வெல்கம் கொடுத்தவங்களே கூத்துனுக்கிறீங்க. பார்த்தீங்களா இந்த வெல்கம் எப்படி இருக்குது? இந்த உபசரிப்பு சூப்பராக இல்லை? நமக்குள்ளேயே நம்ம வாழ்த்தி கொள்ளுகிறோம். வெல்கம் வெல்கம். ஓகே, அப்புறமா பார்க்கணுமா இப்போவா பார்க்கணுமா என்று சொல்லுவதற்கு முன்னாடி நம்ம இப்போவே ஒருத்தரை பார்த்தி கொள்ளுது நல்லது. ஆமாம், ஒருத்தரை பார்த்து இந்த நேரத்தில் வாழ்த்தி கொள்ளலாம். எல்லாம் வந்துருங்க, அப்புறம் பேசிக்கலாம். வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதும். எல்லாரையும் வாழ்த்து கை கொடுத்துட்டு வந்துருங்க, கை கொடுத்துட்டு வந்துருங்க. வாங்க வாங்க, போதும், மீட்டிங் இருக்குது, வந்துருங்க. ஸோ இது மாதிரி பேசுறதுக்கு தனியாக டைம் இருக்குது. தயவு செய்து வந்துருங்க, எல்லாருமே வந்துருங்க. ஸோ உங்க எல்லாருமே நாங்கள் அன்புடன் ரொம்ப ஒரு பாசத்துடனும் அன்புடனும் நாங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, போதுங்க. ஓகே, எல்லாரும் போகும்போது நல்ல குரூப் போட்டோலாம் எடுத்துட்டு போகலாம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். நாங்கள் 40 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துக்கு சென்றோம். அங்கே ஒரு சகோதரன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் ஒரு பாடலை பாடினார். அது பேராயருக்கு மிகவும் இஷ்டம். ஆகினாலே அந்த பாடலை இப்பொழுது பெரிய எறும்பேட்டிலிருந்து மிஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் இப்பொழுது பாட நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்குரிய 30-35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் கிராமத்தில் பெரியரும்பேடு, அந்திரேபுரம், முள்ளிப்பாக்கம் இப்படிப்பட்ட திருச்சபைகளிலிருந்து வந்து அருமையான நம்முடைய கர்த்தருக்குள் எப்போதும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதராஜாவுடைய இந்த பெண்ணில் ஜெபக்குழுவிலே எங்களை முழுமையாக நாங்கள் இணைத்து கொண்டு அவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாங்கள் சிறப்போடு நடந்து இன்றைக்கு இந்த குழுவின் மூலமாக நாங்கள் ஒரு ஊழியர்களாக திருச்சபையிலே பொறுப்பாளர்களாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி நான் இப்போது இந்த ஆகமங்கள் 66 மாத்திரம் நான் பாடிட்டு நான்
தேனீ மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனீ மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புஸ்தகமா. பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27 உள்ளதா. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புஸ்தகமா. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ யோசுவானே அதிபதிகள். பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. ரோத்து 1 சாமுவேல் 2 1 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ எஸ்ரா நெகேமியா யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசையா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. யோவேல் ஆமோஸ் ஓபதியா யோனா மீகா. நாவும் அபகும் செப்பனியா ஆகார் சகரியா மல்கியா. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. பழைய ஏற்பாட்டிலே செப்பினே 39. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு மாற்கு லூக்கா யோவான் அப்போஸ்தல நடபடிகள். ரோமர் 1 கொரிந்தியர் 2 கலாத்தியர் பிலிப்பியர் எபேசியர் கொலோசியர் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கேயர். பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலிமோனேபிசி யாக்கோபு 1 பேதுரு 2 1 2 3 யோவா. பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66
27 உள்ளதா பழைய புதிய ஏற்பாடுகளிலே 66 புத்தகமா. இப்பொழுது 40 வருடங்களுக்கு கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் அநேகர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த ஜபக்குழுவை ஆரம்பித்த ஃபவுண்டர் ஆஃப் பெனியல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய விஆர்டி அற்புதராஜ் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் மற்றும் இதனோடு இணைந்து பணியாற்றின அநேகர் நம்மை விட்டு விண்ணுலகுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இரங்கல் செய்தியை இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற திரு இன்பநாதன் அவர்கள் ஜெபிப்பார்கள். இதற்காக நாம் ஜெபம் செய்வோம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வழிநடத்திய ஆவிக்குரிய தகப்பனாகிய அங்கிள் ஆண்டி அவர்கள் நினைவு கூறும்படியாக வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்களோடு கூட பயணித்து வந்த அத்தனை பேர்கள் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வழிநடத்தின கூட இருந்து செயல்பட்ட கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே வச்சிருக்கிறேன் பேர். நம்ம பேர் வாசிக்க முடியாது, பேர் வாசித்த டைம் ஆகிடும். ஆகிய அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, தடம் பதித்து நடப்பவர்களே மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, தடம் பதித்து நடப்பவர்களே மாமனிதர்கள். இன்றைக்கு நம்ம விட்டு கடந்து போயிருக்கிற அத்தனை இறை மக்கள், திருப்பணியாளர்கள், ஊழியர்கள், அவர்கள் யாரும் தடம் பார்த்து நடக்கவில்லை, தடம் பதித்து அவருடைய கால்களை பதித்து நடந்ததினாலே இன்றைக்கு இத்தனை பேர் மக்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். விசேஷமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஊழியர்களாக, போதகர்களாக, விசேஷமாக பேராயராக, ஆயர்களாக, மிஷினரிகளாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியர்களை கிட்ட 40 ஆண்டுகள் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்தார். ஆகினாலே அவர்களுக்கு நன்றி செலுத்தணுமாக நாம் யாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் மௌனமாக ஆண்டவருடைய பாத்திலே அர்ப்பணிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற தாயும் தந்தையுமான கடவுளே, தடம் பதித்து நடந்த எங்களுடைய திருப்பணியாளர்களுக்காக எங்களை வழிநடத்திய, எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த, நீங்களும் போய் அநேகர்களுக்கு உங்களுடைய ஊழியர்களை செய்யுங்கள் சொல்லி எங்களை அனுப்பி வைத்த அருமையான எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை என்று இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டமாக நாங்கள் இணைந்திருப்பது ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிற அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஸ்லாக்கியம், அவர்கள் கொடுத்த ஈவு என்று சொல்ல முடியும் ராஜா. அநேக ஆயர்களாக, திருப்பணிகளாக, மிஷினர்களாக, போதகராக, ஆண்டவரே பேராயராக இன்றைக்கு வந்திருப்பது உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விட்டு கடந்து போன அத்தனை உலகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களை பாராட்டி சீராட்டி எங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து இப்படி நடங்கள், இப்படி செயல்படுங்கள் சொல்லி எங்களை வழிநடத்திய எங்களுடைய ஐயா அற்புதராஜ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வழியில் எங்களை இந்த நாள் வரைக்கும் இடறி விழாமல் பாதுகாத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஊழியம் எங்களோடு கூட நின்று விட அப்படி எங்களை பின்தொடர்கிற எங்களுடைய பிள்ளைகள் வழியாக அது நடக்க உதவியமாக ஜெபிக்கின்றேன். கர்த்தரை செய்யும் ஆண்டவரே, உடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். செயல்படுத்தி வருகிற அருமையான பிள்ளைகளை மக்கள் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். உமக்கே கனவும் மகியும் துதியும் நாட்டும் இயேசு மூலம் ஜெபக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர் ரெவரன் விஜயகுமார் அவர்கள் இந்த பெனியல் ஜெபக்குழுவினுடைய அங்கத்தினர் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். மூவர் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. 1985ஆம் ஆண்டு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பெனியல் ஜெபக்குழுவில் நானும் என் சகோதரர் ரவி, மூத்த சகோதரரும் கலந்து கொண்டோம். அது பின்பாக எங்கள் எல்லாருமே இந்த பெனியல் ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்து எங்களோடு இணைந்து அப்போ சைக்கிளில் கிராம ஊழியர்கள்லாம் போயிருக்கோம். உரகடம், திருக்கோடெல்லாம் போயிருக்கிறோம். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. நைட் ப்ரேயர்ஸு, ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த ப்ரேயர்ஸ் தான் என்னை இன்றைக்கி ஒரு ஆயராக நிறுத்த வச்சுருக்குது. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், கர்த்தருக்கு சாட்சியாக சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபையை விட என்னை அதிகமாக வளர்த்தது இந்த பெனியல் ஜெபக்குழு தான். அதே போல் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் நான் முதல் நாள் அடியெடுத்த அன்றே என்னை எஸ்சிஎம் ப்ரேயர் சொல்லி கூட்டிகிட்டு போய் ப்ரேயரில் முழங்கால் படிய வச்சது கிறிஸ்டியன் அண்ணன் தான், கிறிஸ்டியன் சாம்ராஜ் அண்ணன் தான். இன்றைக்கி அவர் பேராயராக பார்க்குறேன். என்னுடைய சீனியர் அக்கா எஸ்தர் அக்கா நான் பேராயிரமாவை பார்க்குறேன்.
இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வாழ்க்கை தறிக்கட்டு போயிருக்கும். எம்சிஸில் அந்த 5 வருட காலம் படிக்கும்போது நல்ல ஒரு மூத்த சகோதரனாக என்னை அவர் வந்து கைட் பண்ணார். இன்றைக்கும் அந்த பழைய அண்ணன்மார்களோடு எனக்கு டச் உண்டு. உண்மையாகவே இந்த பெனியல் ஜெபக்குழு நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உயிர்த்தது என்பதற்கு அடையாளமாக இந்த பெனியல் ஜெபக்குழுனுடைய மகிமையை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆஃப்டர் 40 years இஸ் த ஃபஸ்ட் டைம் ஆஃப் ரீயூனியன் அல்லவா? இல்லை, இந்த அந்த நாளுடைய அந்த நினைவுகளை அகற்ற முடியாது. அந்த நாளுடைய அந்த மகிமையான நாட்களை மறக்க முடியாது. விபிஎஸ்னால் சர்ச்சை விட பெனியல் விபிஎஸ் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, இல்லை, கிளி கூண்டு மாதிரி ஒரு தடவை செய்யிட்டு வந்தேன், ஒரு சிறைச்சாலை மாதிரி செய்யிட்டு வந்தேன். ஏன்னா ஜோசியக்காரன் கிண்டல் பண்ணாங்க என்ன. அது இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தோஸ் மெமரிஸ். இல்லை, அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி எல்லாரையும் நான் ரொம்ப பெரியவங்களாக பார்க்குறேன். ஜோ அண்ணன் இல்லை, இன்றைக்கி ஒரு ஆயராக பார்க்குறேன் அவரை நான். மின்னி இல்லை, மங்காக்கா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ வருஷம், 40 வருஷம் இல்லை, 40 years. 89 இந்த ஊரை விட்டு போன பிறகு இதான் ஃபஸ்ட் டைம் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இன்பா அண்ணனை பார்க்குறேன். அவர் அதே மாதிரி தான் இருக்கிறாரு, கண்ணாடியை மூக்கில் தான் போட்டிருக்காரு அவர், கண்ணுக்கு போடாமல். உண்மையாகவே நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை இப்படிப்பட்ட குழுக்கள், ஜபக்குழுக்கள் தான் இன்றைக்கி திருச்சபையினுடைய ஆணிவேர், முதுகெலும்பு. இந்த ஜபக்குழுக்கள் இல்லைன்னா இன்றைக்கி நிச்சயமாக திருச்சபையின் மூலமாக நிச்சயமாக ஒரு விசுவாசி வளர முடியாது. உண்மையாகவே கடவுள் இன்னும் பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். பெனியல் ஜெபக்குழு வருங்காலங்களிலே இன்னும் பல ஆயிரமாகளை உருவாக்க வேண்டும் சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். கடவுளுக்கே மகிமையை செலுத்துகிறேன், துதிகளை செலுத்துகின்றேன். குறிப்பாக இவருடைய ஃபவுண்டர்ஸ், அதுமாதிரி அங்கிள் ஆண்டி, அவங்களை மறக்கவே முடியாது. இல்லை, அவங்க நேற்று கூட கனவுல ஆக்சுவலாக இந்த பெனியல் ஜெபக்குழுவுடைய லீடர்ஸ்லாம் வந்தாங்க. அப்பாலாம் மறக்கவே முடியாதுக்கா. மிஸ்டர் சாலமோன் கன்னியப்பன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட லீடர்ஸ்லாம் வளர்ப்பினால் தான் இன்றைக்கி நாங்கள் ஆயராக இருக்கிறோம். உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்னும் வருகிற காலங்களிலே சிறப்பான திருப்பணிகளை செய்ய கடவுள் இந்த பெனியல் ஜெபக்குழுவை வலுப்படுத்துவாராக. உங்கள் திட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச ஜெப உதவியை நாங்கள் செய்கிறோம். ஈவன் ஃபைனான்ஷியல் கூட we are ready to do. அதனால் நீங்கள் தாராளமாக எங்களை ஷேர் பண்ணலாம். கடவுள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற இந்த ஜெபக்குழுவுடைய தலைவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் தாம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. நன்றி. அருள் திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் அதிக நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் இம்மானுவேல், அருள் திரு இம்மானுவேல் அவர்கள், இந்த பெனியல் ஜெபக்குழுவினுடைய அங்கத்தினர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். சங்கீதக்காரன் சொல்வது போல, இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த உறவை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது இரத்த கலப்பான உறவுகளை தாண்டிய ஒரு உறவை குறித்து தான் அவர் பேசுகிறார். ஒருவேளை இந்த பெனியல் ஜெபக்குழுவும் கூட அப்படிப்பட்ட ஒரு உறவு தான். குடும்பங்களை தாண்டி, திருச்சபைகளை தாண்டி நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது, சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைத்திருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நான் கருதுகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற அந்த வசனத்தை நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சிறு வயது விடுமுறை வேதாம பள்ளியின் ஆசிரியர் இப்பொழுது பேராயராக இருப்பதை கண்டு நான் இன்னும் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை அந்த அனுபவங்கள் அவருக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை ஐயா அவர்கள், ரெவரண்ட் விஜயகுமார் ஐயா அவர்கள் சொன்னது போல, திருச்சபையில் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருந்தோமோ அதை காட்டிலும் இந்த பெனியல் ஜெபக்குழுவில் தான் அதிகமான ஐக்கியம் இருந்தது. என்னுடைய உறவுகள் இங்கே இருக்கிறாங்க, அந்த உறவுகளையே நான் இந்த பெனியல் ஜெபக்குழுவின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமைந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு உறவை நமக்கு உருவாக்கி கொடுத்த பெனியல் ஜெபக்குழு இயக்குனர் மிஸ்டர் அற்புதராஜ் அங்கிள் அவர்களையும் ஆண்டி அவர்களையும் இந்த நேரத்தில் அவருடைய திருப்பணிகளுக்காக, அவருடைய டெடிகேட்டட் மினிஸ்ட்ரிக்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக ஒருவேளை எங்கள் அப்பா சொன்னார், நாங்கள் இங்கே ஜெபக்குழுவுக்கு நான் வரும்போது எனக்கு 4 வயசு, இப்போ கரெக்டாக 40 வருஷம் தாண்டி இருக்குது, 44. அதனால் 40 ஆண்டுகள் பிறகு இந்த உறவுகளை பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராயர் ஐயா அவர்கள், ரெவரண்ட் ஜோயல் அண்ணா அவர்கள்,
மற்றும் இந்த அழகான ஒரு உறவை, குடும்ப உறவை, கூடுகையை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த அண்ணன்மார்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்ப்பதிலே ஒருவேளை அக்காங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபெலிஷா தெரியுமா, அவங்களுடைய தம்பி தான் நான். மிஸ்டர் எலியாஸ் விஜயகுமார் கொலம்பா ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் அந்த ரிட்டையர்ட் ஆனவருடைய சன் தான் நான். அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ணன்களை நாங்கள் பார்த்துருக்கிறேன். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த ஊழியம் அதிகமாக பெருக நாம் அதற்காக ஜெபிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. இப்பொழுது நாம் அனைவருமாக ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நேரம் ஆகினாலே, நாம் 40 வருடங்களுக்கு பிறகு நாம் வந்திருக்கிறதுனாலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் வண்ணமாக, நீங்கள் ஒவ்வொருவரும் அல்ல, குடும்பத்தில் உங்களுடைய தலைவர் நீங்கள் யாராவது ஒருவர் வந்திருப்பீர்களானால், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன என்பதை மாத்திரம் நீங்கள் சொல்வீர்களானால் சீக்கிரமாக இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நேரத்தை நாம் முடிக்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பு. தெரிந்த முகங்கள், மறைந்த முகங்கள் அல்லது புதுமையான முகங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு. ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னீங்களா போதும் உங்களுக்கு. வில்சன் ஜெயக்குமார், பெரிய மேலமையூர், டிஎல்சி சர்ச். ரெவரண்ட் ஜெபராஜ் சாமியல், மேலமையூர். ஃபெட்ரிக் தேவ் அனுக்கிரகம், செங்கல்பட்டு. ரவிக்குமார், செங்கல்பட்டு, ஜெயசிகி நகர். பால் நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தா நிற்கலாம். அவரோட ஃபேமிலியாக நிற்கலாம். உபதேசியார். இசைக்கேல் திருவேராஜ், என்னுடைய சொந்த ஊர் முடையூர், ஆனால் இப்பொழுது நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். எவாஞ்சலிஸ்டாக ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். தேங்க்யூ. என்னுடைய பேர் ஜஸ்டின் எட்வின், காமராஜ் நகர். என்னுடைய அப்பா பேர் எட்வர்ட் சத்யசீலன், ஈபியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கே காமராஜ் நகரில் இல்லை, இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ குரோம்பேட்டையில் நான் இருக்கிறோம். நானும் என்னுடைய என்னுடைய பேர் ஜேம்ஸ் மோனகரன். அற்புதராஜ் அங்கிள் மூலமாக ஒழித்து வந்தேன். நான் விஸ்வ அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அண்ணன் தான். அது மாத்திரமல்ல, நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஆண்டவர் அழைத்த போது என் வேலையை ரிசைன் பண்ணி விஸ்வவாணியோட நார்த் தமிழ்நாடுடைய கோஆர்டினேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கேன். என்னுடைய துணைவி பியூலா வந்திருக்காங்க. அவங்களாம் ஒன்றா வளர்ந்தவங்க சீல்டி அறையில். அதே போல் என்னுடைய அக்கா மிஸ்டர் காண்டிவன் வருவாங்க, பலன் கொடுப்பி, நல்லா பலன் கொடுப்பி, அவங்க அவருடைய அம்மா வந்திருக்காங்க. அவருக்கு மிஸ்டர் காண்டிவனுடைய ஒய்ஃப் அவங்க, என்னுடைய ஓன் சிஸ்டர் அவங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கு நான் ஊழியக்காரன் நிற்கிறதுக்கு காரணம் அருமையான அங்கிள் தான். என்னுடைய பெயர் யோபு தம்பிரான், மாமண்டூர். என்னுடைய பேராயர் கிருஷ்ணன் சாம்ராஜ், ஜோயல் பாஸ்டர். நாங்கள் எல்லாம் பள்ளி பருவத்திலேருந்து ஒன்றாக படித்தோம். அம்மாவோட வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போதெல்லாம் அவங்களோட ப்ரேயரில் கலந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இதில் கலந்து கொண்டதுக்காக மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட பெயர் கேத்லின் விக்டோரியா. என்னோட அம்மா பேர் வந்து சுகந்தி. எங்களுடைய ஊர் பேர் மடையத்தூர். அந்த கிராமத்துலேருந்து இங்கே மெடியலில் வந்து பிறந்த குழந்தை. நான் குழந்தை இல்லாமல் இருந்து வந்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை. என்னுடைய கணவர், என்னோட குழந்தைங்க 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. என்னோட பேர் ஃப்ளவர்சி ரவிக்குமார். மின்னி என்னோட ஸ்டூடெண்ட்டு. இப்போ பிஷப்பாக இருக்க ரைட் ரெவரண்ட் ஐயா அவர்கள் எஸ்யூவில் இருக்கிறப்பவே அந்த காலத்திலேருந்து சின்ன பருவத்திலேருந்தே தெரியும். கர்த்தர் என்னை மட்டுமா ஆசீர்வதித்திருக்கிறார். தேங்க்யூ. என் பேர் இசைக்கேல், காமராஜ் நகரை சேர்ந்தவங்க. நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் 4 பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கார். அவர்களும் எல்லோருமாக நாங்கள் வந்திருக்கோம். சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உபவாச ஜபத்துக்காக நாங்கள் பெனியலுக்கு வந்திருக்கோம். அந்த நேரத்தில் கூட என்னோட மனைவி கூட வந்திருக்காங்க. என் பிள்ளைகள் யாரும் என்னுடைய கணவர் எஸ்ஐக்கள் வந்து இது பெரிய மக, அது வந்து பெரிய மக கிளாடிஸ் வந்து, அப்புறம் 2வது மக பிரமிளா, 3வது மக வந்து டார்த்தி, எங்கள் மருமக பிள்ளை அது எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. சின்ன மக வரவே இல்லை, வரலாம். அது அண்ணனுக்கு 84 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கைத்தட்டு அவருக்காக. என்னுடைய பேர் சலோமி.
இங்கே நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கோம். யூத்தில் இருந்தேன், ப்ளஸ் சண்டே கிளாஸில் வந்து அண்ணனை மறக்கவே முடியாத நாட்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியக்காரியை ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பெனியல் தான். அந்த சிறுவர் ஊழியத்தில் எங்களை வழி நடத்திச்சு. அந்த வழி நடத்துதல் தான் நான் போய் ஒரு கிராமத்தில் சிறுவர் ஊழியம் ஆரம்பித்து அது ஒரு திருச்சபையாக மாற இன்று வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. நானும் என்னுடைய தங்கையும் வந்திருக்கிறோம். வந்துட்டாலான்னு தெரில, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் ஸ்டெல்லா, நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். என்னுடைய கணவனும் பிள்ளையும் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுனால இன்றைக்கி அவங்களால வர முடியல. தேங்க்யூ. எங்களுடைய அப்பா பேர் வந்து அங்கப்பன், அவர் பால் அங்கப்பன்னு அவர் பேர். அவருக்கு நாங்கள் 3 பிள்ளைகள். நிர்மலா, என் பேர் ஜான் கேஷ்ன்னு சொல்லுவாங்க, ஜான் ஜோசப் என்னுடைய நேம். நான் தாம்பரம் பகுதியில் இருக்கேன். ஹோப் ஆஃப் க்ளோரின்னு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் வச்சுருக்கோம். நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. தம்பி இருக்கான், டேவிட் லிவிங்ஸ்டன் தம்பி இருக்கேன். ஹலோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் புஷ்பா, காமராஜா நகர், ராஜன் குடும்பம். ஜான் எபினேசர், முடையூர் சொந்த ஊர், திருப்பூர் கூட்டுரோட்டில் இருக்கிற குடும்பமாக வந்திருக்கிறோம். என் பேர் இன்பகுமாரி, என் ஹஸ்பண்ட் சத்யநாதன். என் பேர் இன்பகுமாரி, என் சத்யநாதன் என் ஹஸ்பண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் இயேசுபாதம். நான் வந்து பெரியரிபேடு, நான் தண்டை சிஎஸ்ஐ சர்ச்சில் ஊழியராய் பணியாற்றி கொண்டிருக்கேன். என் பேர் ஜெயபால், நான் முல்லைப்பாக்கம் பெரியபுத்தேரி ஊழியராக இருக்கேன். நான் மோசஸ் ராஜேந்திரன், இந்த ஊரில் இருந்துட்டு சென்னை பகுதியில் இப்போ இருக்கிறேன். முதலாக அற்புதம் மூலமாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் நபர் நான். என் பேர் ராஜா தாமஸ். நிறைய பேருக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக தெரியும், நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நான் கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் என்னோடய மகளும் வந்திருக்கோம். என் பேர் எஸ்ராணி செல்லப்பா, செங்கல்பட்டு என்ஜோ நகர். நாங்கள் வந்து இப்போ பழைய பெண்ணிலே வளர்ந்தேன். என் பிள்ளைகளையும் பழைய பெண்ணிலே விட்டோம். இப்போ என் பேரன் பேத்திங்க எல்லாரும் புது பெண்ணியில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ எல்லாரும் வந்து நல்ல பக்தியில் வளர்ந்து எல்லாம் நல்லபடியாக ஆசீர்வாதமாக இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாருமதி. ஆக்சுவலி என்னோடய ஒரிஜினல் பேர் எலிசபெத் ரவி. ஆனால் வந்து சாருனா தான் எல்லாருக்கும் தெரியும். நான் சென்னையில் வழக்கறிஞராக இருக்கிறேன். ரெவரன் விஜயகுமாரோடைய தங்கச்சி. என்னுடைய அண்ணா வந்து ரவிக்கமல் ராஜா, அவர் இப்போ சூடானில் இருக்கார். இன்னொரு அக்கா வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க, கிருபாக்கா. அவங்க போன வருஷம் காலமாயிட்டாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே ஒன்றா வளர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் படாளத்தை சேர்ந்தவர்கள். அப்பாவின் பெயர் தன்ராஜ். அப்பா பேர் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்மா ராஜம்மாள் வந்திருக்காங்க. 3 பெண்கள். நான் தான் பெரியவோ, ஸ்டெல்லா தயாமணி. அடுத்தது டார்த்தி செல்வமணி. அடுத்தது ஜெசி சத்யராணி. டார்த்தினுடைய கணவர் வந்திருக்கிறாரு. ஜெசியோட மகள் வந்திருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சகோதரரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். மிஸ்ஸஸ் எலியாஸ் விஜயகுமார், என்னோட மகன் இம்மானியல், ரெவரன் இம்மானியல். அவங்க டாக்டர் தான் என் பேத்தி. எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க, வெளில உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால கால் கொஞ்சம் வலின்னு வெளிலே உட்காந்துருக்காங்க. எல்லோரும் பார்க்குறது ஆசையாக அதனால வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் பெனியலில் தான் எனக்கு சாட்சி சொல்ல, பிரசங்கம் பண்ணலாம் எனக்கு அண்ணன் எனக்கு சான்ஸ் கொடுத்து இங்கே தான் நான் எல்லாம் கற்றுக்கிட்டு போனது. அதுக்கப்புறம் தான் நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் பண்ணுறது ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். காரணம் இதுதான். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் உங்களை பார்க்கும்போது கொடுத்துறேன்னா உடனே கொடுத்துருவேன். உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதாவது பொதுவாக அங்கிள் ஏஞ்சி வரும்போது சாட்சினா ராஜன் சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் பேசுறதுன்னு தெரில. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நல்ல ஆமாம், உண்மையாக தான் ஒரு அருமையான மனைவியை கொடுத்துருக்குறாங்க. எங்கள் அம்மா தம்பியெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு சாட்சி என்னென்னா, எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமான்னு இருந்ததை அங்கிள் மூலிமா உண்மையில் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கேட்டு. என் பொண்ணு கூட துபாயிலாம் இருக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி சொன்னதுன்னு தெரியும். என் பொண்ணு துபாயிலெலாம் இருக்கிறா. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மில்டன். நான் எஸ்தராணி அவங்களுடைய கடைசி பையன். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் பெனியில் தான் நான் வளர்ந்தேன் எல்லாமே. நான் ஒரு டிவி சேனலில் மீடியா ஹெட்டாக இருந்தேன். அதை ரிசைன் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். காரணம் வந்து பெனியல் தான். ஏன்னா எனக்கு ஏசு கிறிஸ்துனா யாருன்றதை கற்றுக் கொடுத்ததே பெனியல் தான். இன்றைக்கி நான் முழு நேர ஊழியத்தில் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஜோ அண்ணன் கூட சேர்ந்து நானும் பெனியில் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் ஜெயா மகிமைதாஸ். எங்கள் தங்கச்சி சாந்தகுமாரி அன்பழகன், எங்கள் அக்கா எஸ்தர். நாங்கள் இந்த ரெஜினா அக்கா மூலமாக எங்கள் அக்கா முதல்ல இந்த பெனியல் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பெனியல் குழு தான் எங்களை வந்து வளர்த்துது, எங்களை இப்பொழுது சாட்சியாக நிற்க வச்சிருக்குது. நானும் அக்காவும் ஒரே ஊரில் மரமலை நகர் பக்கத்தில் இருக்கிறோம். தங்கச்சி வந்து மேலேரி பக்கத்தில் இருக்காங்க. 2 அண்ணனுங்களும் திருப்பூர் கூட்டுரோட்டில் இருக்காங்க. அதிகமாக ஆன்ட்டி அங்கிளும் வந்து தான் எங்களை ஆற்றி தேற்றுனாங்க. எங்களை வந்து கிறிஸ்துக்குள் வழி நடத்தினாங்க. எங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி எங்களை வழிநடத்தி இம்மட்டும் நான் ஒரு இசிஐ சபையில் நான் வந்து காசாளராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை இந்த சபை மூலமாக தான் எங்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிலைநிறுத்தி என்னை சாட்சியாக வைத்ததாக நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் விஜயா. இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேன் நான். புதன்கிழமை வந்து விஆர்டி அற்புராஜியோட அம்மா விஜயா அம்மா வந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுனால அநேக ரட்சிப்புலாம் வந்ததில் நானும் ஒரு ஆள். என் பேர் ஹெர்பர்ட் தீனதயாளன். நான் சன் ஆஃப் ஹென்றி துரைராஜ் அங்கிளுடைய மகன், என் மனைவி, என் தம்பி எல்லாம் வந்திருக்கிறோம். என் பேர் ஸ்டெல்லா. நான் வந்து பெனியலுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். நான் லாஸ்ட் 25 வருஷமாக வந்து சிறுவர் ஊழியம் செய்கிறேன். இந்த சிறுவர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஊன்றதெல்லாம் இருந்தேன். கிச்சி அண்ணா, ஜோ அண்ணா, இன்பராஜ் அண்ணா, சாருக்கா, ராஜன் அண்ணா எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ப்ரைஸ்லாட். என் பேர் ஷாம்லா. பொம்மின்னு சொல்லுவாங்க. விக்டரி டெய்லர்ஸ் அவங்க பொண்ணு. நான் எங்கள் அண்ணன் தான் தாமஸ். எனக்கு 2 பொண்ணு கல்யாணம் ஆகி, பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் சின்ன பொண்ணுக்கு ஆகலை. அவ்வளோதான். தேங்க்யூ. என் பெயர் அன்னாள் ஜீவகுமாரி. ஜீவானா தான் தெரியும். பெனியலில் 2 வயசுலேருந்து நான் வளர்ந்தவன். முடையூர் எல்லாரும் என்னை முடையூர் தான் கூப்பிடுவாங்க. எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயரும் ஆல்நைட் ப்ரேயரில் எல்லாத்துலேயும் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாயெல்லாம் போட்டு நானும் ஏஞ்சல் வரல, 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாயை போட்டு எல்லோரையும் வர வைக்கிறது, டீ பிஸ்கெட் ப்ரெட் எல்லாம் கொடுக்கறது, இந்த சர்விங்லாம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பெரிய மரமாக நிற்கிறோன்னா பெனியல் தான் அதுக்கு காரணம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறைமைந்த நேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். இந்த நேரத்தில் எல்லோரும் சந்திக்கலாம் ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். என்னென்னு மிக முக்கியமானது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். மெயினாக பெனியல் தான் என்னை உருவாக்கியிருக்கு. அதில் மிக முக்கியமானது, எங்கள் அப்பா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். மூட்டை தூக்கி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி சைக்கிளில் மிதித்து எங்களுக்கு சொத்து அதுதான் படிக்க வச்சார். ரஞ்சிதம், அம்மா பேர் ரஞ்சிதம், அப்பா பேர் ராஜேந்திரன். அவர்களுக்கு பிறந்த மகன், ஒரே மகன் நான் தான். இந்திரா நகரில் இருக்கேன். 3 சபைகள் இருக்கும் தெரிஞ்சு, டிஎல்சி, சிஎஸ்ஐ, இசிஐ. இது 3 சபைக்கு மிக முக்கியமான சென்டர் பாயிண்ட்டு பெனியல். அங்கே என் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இன் காட் வி ட்ரஸ்ட். ஸோ எனக்கு ஒரு பெரிய முக்கிய ஒரு பொறுப்பு என்னென்னா, இன்றைக்கி எல்லாம் டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாங்களாண்ணே எல்லோரும்? டீ பிஸ்கெட் முடிச்சிடலாம். ஒரே டீ பிஸ்கெட் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான பிஸ்கெட்டுக்காக தான் நான் வருவேன், மேரி பிஸ்கெட்டுக்காக. அது இன்றைக்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. அடுத்தது ரஸ்னா, அது வந்து சண்டே கிளாஸ் விபிஎஸ்க்கு மட்டும்தான் அது. அப்புறம் அங்கிள் வந்து அடிக்கடி ஒரு பாட்டு போடும்போது நான் என்ட்ரி ஆகுவேன். என்னை அமுல் கிறிஸ்டினா அக்கா என்னை வந்து அவங்க தான் வந்து முதல்ல பெனியல் கூப்பிட்டு வருவாங்க. ஆல்நைட் ப்ரேயர் நடக்கும். ஆல்நைட் ப்ரேயரில் அங்கிள் 2 பாட்டு நான் உள்ளே நுழையும் போதெல்லாம் அந்த பாட்டாகவே இருக்கும். அப்போ பாதியில் வந்துட்டாங்கன்னு முடிச்சுக்குவேன். வந்து மீட்டிங் முடித்தாக்கா பிஸ்கெட் கிடைக்கும், டீ கிடைக்கும். அதுக்காக வந்தது தான். அது போக போக விபிஎஸ்ஸு, சண்டே கிளாஸ் இப்படிலாம் உருவாக்கி இன்றைக்கி என்ன ஒரு சர்ச் ஆஃப் காட் இன்டர்நேஷ்னல் நியூ ஜெர்சியில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிர்வாகத்தினுடைய, அது பிளாக் பிஷப்ஸ் இருக்காங்க, அந்த நிர்வாகத்தினுடைய ஓவர்சீராக இருக்கேன். 37 கண்ட்ரிக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அது ஜெர்மனியில் இருக்கேன். அதுக்கு மிக முக்கியமான வித்து அண்ணனுக்கு தான் சொல்ல முடியும்.
அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பெண்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு பாட்டு அங்கிள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரே ஒரு வரி மட்டும் பண்ணுறேன். என்னை பூசி காயங்களாற்றே திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பா எரிகோ நகர் வீதிதனிலே. கரணை தட்டி போடுவோமா? எந்த நல்ல இயேசு எந்த நல்ல இயேசு சின்னக்க வந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். Thank you so much. ஆண்டோடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ராபர்ட் வில்லியம் பால்ராஜ். பெனியலுடைய அந்த கேஆர்சி கிரவுண்டில் நானும் ராஜனும் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் டீலாம் கொடுத்து கொண்டு இருந்தோம். இந்த நாளில் ஆண்டவர் என்னையும் ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். பெனியலுடைய பாடங்கள் அநேக நிலைநிறுத்தது. சித்தப்பாவுடைய ஒரே ஒரு பாடல் கிருபை பெரியது, ஒருவராகவே பேர் அதிசயங்கள் செய்தவர். அது நிச்சயமாகவே அநேக அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெனியல் நிச்சயமாகவே அநேக ஊழியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. சண்டே ஸ்கூலில் ஜீவா வந்து சாட்சி சொல்லணும். ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்காகவே போகிற வழியில் காசை போட்டுட்டு வந்த உடனே திரும்ப வந்து ஜெபம் பண்ண காசு கட்சின்னு எடுத்து வந்து சாட்சி சொல்லணும். ஏன்னா சாட்சி சொல்லணுன்ற கம்பலுக்காகவே சாட்சியை உருவாக்கி சொன்ன ஜீவா கரெக்டா. அதனால் எனக்கு இது ஞாபகம் இருக்குது. எனக்கு மறக்க முடியாத சண்டே ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவத்தை நான் இன்றைக்கு மறக்க முடியவில்லை. ஏன் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். அப்பா கூட பிறந்தவங்கெல்லாம் பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டர் தங்கராஜ், தன்ராஜ், பால்ராஜ், துர்ராஜ், அப்பா இவங்க பேர் மட்டும் அற்புதராஜ். நேற்று 3 நாள் கொண்டு யோசிக்க ஆரம்பித்தேன், இது அற்புதராஜ் ஏன் பேர் வச்சாங்க? அநேகர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போவே பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பேர் ஆண்டவர் தாத்தாவுக்கு காமிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் பாரு அந்த பேருக்கு சம்மந்தம் இருந்தாங்கன்னு தெரில, நான் அது பேசக்குள்ளே வரவில்லை. அதனால் அந்த பேருக்குரிய ஒருவராக இருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்து கூட சாட்சி சொல்லும்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார். ஒரு அழகான வேர்டு இருந்தது, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைந்ததில்லை. கடைசியாக நம்முடைய பெனியல் ஜெபக்குனுடைய நம்முடைய சித்தப்பா உங்கள் அங்கிளுடைய மூத்த மகள் கிணி அக்கா வந்து இந்த விட்னஸ்க்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவங்க வந்து பெனியல் மூலியமாக பெற்ற ஒரு சின்ன காரியங்களை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? என்ன நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. 40 வருஷம் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஐயா அற்பராஜ் ஐயா அவர்களுடைய மூத்த மகளாக என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஏஜி சர்ச் பெங்களூர் சார்பாக உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்ப்பதற்கு. வரக்கூடாத சூழ்நிலை, ஏன்னா நாளைக்கு சண்டே, எப்பயுமே நான் சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணவே மாட்டோம். ஆனாலும் கண்டிப்பாக வர வேண்டும், எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆசை, ஒரு எக்ஸைட்டட் ஆச்சு. அதனால் நாங்கள் ஃபேமிலி கேட்டுக்கோ, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், எங்கள் தம்பி தங்கச்சி எல்லாரும். நாங்கள் சேர்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால ஊழியம் செய்கிறதுனால நாங்கள் எல்லாம் செய்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ தான் பார்த்துருக்கோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நாங்கள் இவங்களெல்லாம் என்னோடய தம்பி ஒய்ஃபு பிஷப் அம்மாலாம் நான் பார்க்கறதுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷம், இது 3ஆவது வருஷம். அவ்வளோ டைம் எங்களுக்கு முடியல. எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஒன்றா செய்யணும்னு பார்த்தோம், அதுவும் முடியல. ஆனால் இப்போது பெனியல் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லாரையும் கேதர் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷம். காட் பிளஸ் யூ ஆல். அதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா தம்பி எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கர்த்தர் கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அப்பாவுடைய ஊழியம் வந்து அது அவர் அற்பமாக ஆரம்பித்த ஊழியம், ஆனால் சம்பூர்ணமாக முடிகிறது. ஹல்லேலூயா. அது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது அப்பா வந்து சண்டே ஸ்கூலில் எவ்வளோ பேர் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே? தேங்க் காட். ஆண்டவருக்கு நன்றி. இவ்வளோ பேர் சண்டே ஸ்கூல்லேருந்து வந்து இவ்வளோ பேர் ஆண்டவர் ஊழியக்காராக கொண்டு வந்து நிறைய ஊழியக்காரரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. ஆண்டவர் அப்பா விதைச்ச விதை ஒரு நாளும் வீணாக போல, அது வந்து முளைத்து மலர்ந்து கனி தருவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவுடைய ஜெபம், அதாவது யாக்கோபு போராடி அந்த இடத்துல போராடி ஜெயித்ததுனால தான் பெனியல் வந்தது. அப்பாவுடைய டைமிங் எப்படி தெரியுமா? எங்களுக்கு 3 மணி அப்பாவுடைய ஜெபம் நேரம். இரவு 3 மணிக்கு எழுந்து எங்களுக்குள்ளே தெரியாது, அந்த பக்கம் ஏரியில் போய் அப்பா ஜெபிப்பாங்க, போயிட்டு ஜெபித்து வருவாங்க. அந்த ஜெபத்தில் தான் அந்த ஊழியம் தொடங்குந்தே. அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம், அதுக்கப்புறம் உபவாச ஜெபம்,
அதுக்கப்புறம் இரவு ஜெபம். எனக்கெல்லாம் தெரிஞ்சது டீ போடுவேன், எல்லாருக்கும் டீ போட்டு கொடுப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன், எல்லாத்தையும் வர ஊழியக்காரங்களுக்கு சமைச்சு போடுவேன். நான் முன்னால் நின்று ஒரு மெசேஜ் கூட கொடுக்க மாட்டேன், ஜெபம் கூட ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும். அப்பா திட்டுவாங்க, மூத்த பிள்ளையா இருக்கிற எங்கள் தம்பி தங்கச்சி எல்லாருமே எல்லாம் செய்வாங்க, நான் எதுக்குமே முன்னால் வரமாட்டேன். ஆனால் என்னை வந்து திருமணம் பண்ணி கொடுத்து பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப விஷனமாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் எல்லாரையும் விட்டு போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆண்டவர் யாக்கோபை போல் வெறும் கையாக போனேன். 2 பரிவாரம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு நல்ல குடும்பம், எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் மகள், பேரன் பேத்திலாம் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் வந்து 3 வருடங்களுக்கு முக இறந்துட்டாங்க. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் பிரின்ஸ் ஆஃப் ஏஜி சர்ச் அங்கே பெங்களூர் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவன் ஏஜி சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறான். நானும் மகனும் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய சபையில் வந்து பிரின்ஸ் ஆஃப் சபையில் ஒரு 150 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பார்ன் கிறிஸ்டியன்ஸ் இல்லை, எல்லாமே முஸ்லீம், ஹிந்து, கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமேன். அது ரொம்ப ஒரு சந்தோஷம். எல்லாருமே அங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அத்தனை ஆத்துமக்களை தேவன் கொடுத்துருக்குறா. அப்போ நினச்சேன், எதுக்கு நான் இவ்வளோ தூரம் போனேன்னா ஆண்டோடைய திட்டங்கள், தீர்மானங்கள், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தேவன் என்னை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்ததற்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அதில் அப்பா வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டாக ஊழியம் செய்தாங்க. ஆனால் நாங்கள் 4 பேரும் ஊழியத்துக்கு வருவோம், நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னோட தம்பி பிஷப்பை மட்டும் அம்மா டெடிகேட் பண்ணிட்டாங்க, வயிற்றில் இருக்கும்போதே அம்மா டெடிகேட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு ஊழியக்கார பண்ணுவேன்னு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் நாங்கள் 3 பேருமே அது மாதிரி நினைக்கல. ஆனால் எங்கள் 3 பேருக்குமே ஆண்டவர் சபையை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து நடத்தும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன ஊழியங்களை அப்பா நினைக்கல. அப்பாவுக்கு வந்து அந்த 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 இது இல்லை. எவ்வளோ பேர் சொன்னாங்க, நீங்கள் சபை தொடங்குங்க. அப்பாவோட இன்டென்ஷன் அது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தங்கள், தேவ திட்டங்கள் இருந்ததுனால தேவன் எங்களை அழைத்து அநேக பேருக்கு சாட்சி உள்ளவர்களாக, அநேக பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத சபையில் நிறைய பேரை சேர்த்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அநேக ஊழியக்காரர்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாகுது. எல்லாம் ஊழியம் செய்கிறேன், நாங்கள் இப்படி இருக்கோன்னு சொல்லும் போது எனக்கு ஆண்டவருக்கு நன்றி ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு அந்த யாவருக்கும் ஏசினால் நன்றி. அந்த இந்த கூடுகை வந்து நிச்சயமாக இன்னொரு தடவை நம்ம எல்லாம் சேரணும், எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியம். அப்போடைய முதல் காரியமே ஜெபம். பெனியல் ஜெப குழு, அதான் அந்த ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாகுது. அந்த ஜெபத்தில் உறுதியாக தடுத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. வந்து யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். சாட்சி சொன்ன ஒவ்வொருக்கும் இயேசு நாமலே நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக, எங்களை சபை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்கள் 4 பேரையும் உங்கள் ஜெபத்தில் தாங்குங்க. அவ்வளோதான். நம்ம ஒருவரையும் சந்திக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் 4 பேரையும் யாருக்கும் தெரியாது இருக்கிற என்னுடைய தம்பி பிஷப்பு அவருக்கு நன்றி. தம்பியுடைய சின்னி அவங்களுக்கு நன்றி சார். பாருங்கள் எல்லோரும் பார்க்க, தம்பி பிஷப் அம்மா அவங்களுக்கு நம்பி, ஜோயல் எல்லாருக்கும் தெரியும். மின்னி, சாரா, ஆப்ராம் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஊழியத்தில் வைத்ததற்காக நன்றி. மீண்டுமாக இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு சரி ஜெபத்தை செய்து நம்ம முடிக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அது மாதிரி நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகிறவரே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்திலும் ராஜா ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஒன்று சேர நீர் கர்த்தாவே உடைய திட்டம் தீர்மானங்கள் நிறைவேறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக வருடங்களுக்கு பார்ப்பா ஒருவரை சந்திக்க நீர் கிருபை செய்தீங்களே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நல்ல சாட்சிகளை கேட்க வைத்தீங்களே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாம நீங்க ஆசீர்வதித்தாப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க சபைகளை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அது இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா கருவியாக வெளியிலிருந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு நன்றி செய்யுங்கப்பா. இதை ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்பின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நேரம் அதிகமாக கடந்து கொண்டிருப்பதனாலே இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே இந்த திருமணியிலே அருமையான விஆர்டி அற்புதராஜ் ஐயா அவர்கள் செய்த ஊழியத்தை பெனியல் ஜெபக்குழுவிலே அநேகர் பெரிய ஊழியக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கார்கள். அதை காட்டிலும் இந்த கிராமத்திலே அவர் பணி செய்ததற்காக இந்த ஊராட்சி மன்றம் விஆர்டி அற்புதராஜ் தெரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரையே இன்றைக்கி வைத்திருக்கிறது. எனவே இது அரசு ரெக்கார்டில் இது ஒரு அங்கீகாரத்தை அரசாங்கம் நமக்கு என்ன செய்து கொடுத்துருக்கிறது. ஒருவேளை
நாம் மறந்துட்டாலும் அரசாங்கம் என்ன செய்யாது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மறக்க முடியாது. எனவே அந்த ஒரு அங்கீகாரத்தை இந்த பெனியல் ஜெபக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி வந்த விஆர்டி அற்புராஜ் ஐயா அவருடைய நினைவாக இந்த நிலையை இங்கே ஒரு தெருவாக அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை அந்த போர்டு கூட சாயக்கூடாது, நம்முடைய சாமுக்கு அந்த போர்டு சாயாத, அது எந்த விதத்திலையும் குறைவு ஏற்படாத அதை சிறப்பாக மெயின்டைன் பண்ணுவதற்கு சாம் தான் மிக உறுதுணையாக இருந்தார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலே அவருடைய மகனாக எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையினுடைய பேராயராக எங்களுடைய பேராயர் இங்கே அமர்ந்திருப்பது அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம். எனவே இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேராயர் வந்து அந்த தெருவை எங்கள் அப்பா இந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது தரையில் நின்ற நாட்கள், நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, நான் மின்னி மங்கா ஐயாலாம் தரையில் நின்று ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு இதே இடத்துல எங்கள் அப்பா பேரில் ஒரு தெரு வந்திருக்குதுன்னா அது அற்புதமான காரியம். கரையில் போய் தலையிலேயே சொல்லாமா, பெரிய விஷயம் இது. அங்கே காமராஜ் தெரு, கக்கன் தெரு, காந்தி தெருன்னு இருக்குது. ஒரு ஊழியக்காரனுடைய பெயர் கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்ய ஆண்டவர் கனப்படுத்தாமல் விட மாட்டார். இந்த இடத்துல எங்களோடு கூட ஊழியம் செஞ்ச இன்பநாதன் தான் ஆர்வத்தில் இருந்தவர். அடுத்தது இன்பா சகோதரர் எருமினியில் வேறு யார் இருந்தால் ஆரம்ப நாட்கள் இல்லை ஊழியம் செய்ய. எங்களுடைய சகோதரி மின்னிலாம் சின்ன சின்ன பொண்ணு இதே இடத்துல வந்து நின்று மோசஸ் ராஜன் ஐயா எழும்பி நில்லுங்க. எனவே அந்த தெருவுக்கு பெயர் எங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பெனியலுக்கே பெருமை. எனவே யார் சாம் அந்த இந்த தெருவை இங்கிருந்து டெடிகேட் பண்ண அன்புள்ள பேராயர் அவர்களை நான் அன்போடு கேட்கொள்கிறேன். எல்லாரும் இருந்த இடத்துல கரையில் உயர்த்தி ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தெருவை டெடிகேட் பண்ணுவார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமேன். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த இடத்துல ஆலயம் இல்லாத காலங்களிலே, கட்டிடங்கள் இல்லாத காலங்களிலே இதே இடத்துல வந்து தன்னுடைய 4 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து முதலாவதாக ஊழியத்தை துவங்கி ஆரம்பித்த அருமையான தேவதாசன் காலம் சென்ற என்னுடைய அருமையான தகப்பனார் விஆர்டி அற்புதராஜ் அவருடைய திரு விஆர்டி அற்புதராஜ் ஸ்ட்ரீட் என்பதை நான் மீண்டுமாக திரியேக தேவன் பிதா குமாரன் பசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து இதை நான் அறிவிக்கின்றேன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த தெருவும் இந்த கிராமமும் இந்த ஊரும் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். சற்று இந்த இடத்துக்கு நீங்கள் ரைட்டில் சென்று லெஃப்ட்டுக்கு அந்த பக்கம் சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த விஆர்டி அற்புதராஜ் ஸ்ட்ரீட்டை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ சாம், தேங்க்யூ ஸோ மச். இதுக்காக பிரயாசப்பட்டு தம்பி சாம் அவர்களுக்கு கரங்களை தட்டுவோமா? ஏனென்றால் ஏற்கனவே வைத்த போர்டை பிடுங்கிட்டாங்க, இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் போராடி, கவர்மெண்ட்டோடு போராடி, பஞ்சாயத்தோடு போராடி அருமையான சாம் இதற்காக முயற்சி எடுத்தார். அருமையான தம்பியை வாழ்த்துகிறேன். சரித்திரம் நிச்சயமாக சொல்லும். ஆமேன். ஹல்லேலூயா.